அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரால் கண்டி உடதுபர பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தம்பகாப்பிட்டிய பல்லைவெல பாலம் முற்றாக சேதமடைந்தது. இதனால் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட பிரதேச மக்கள் நிரந்தரமாக பாலம் புனரமைக்கப்படும் வரை தற்காலிகமாக மணல் மூடைகளை கொண்டு இதற்கு தீர்வு கண்டனர். நிலவும் மழைகளுடன் கூடிய வானிலையினால் மகா ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் மண்மூடைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. எனினும் மனம் தளராத பிரதேச மக்கள் மீளவும் பாலத்தை புனரமைப்பதற்காக தமது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். உடதும்பர பிரதேச சபை இதற்கான பொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட புத்தளம் நவகத்தேகம பிரதேச சபைக்குட்பட்ட வெள்ளவெவ முதல் ரஜவிகம வரையிலான பாதை மற்றும் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பிரதேச அரசியல்வாதிகளுடன் பொதுமக்களும் இந்த புனரமைப்பு பணிகளில் இணைந்திருந்தனர். யாழ்ப்பாணம் எல்லைப்பிட்டி அலுமினியம் தொழிற்சாலை வீதியின் புனரமைப்பு பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 1.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட குறித்த வீதியானது 30.7 மில்லியன் ரூபாய் செலவில் காப்பட் வீதியாக அமைக்கப்பட உள்ளது.